அதனால தயவு செய்து நான் பெண்களுக்காக பேச வந்திருக்கிறோம். அதனால எல்லாரும் பெண்களுக்கு யாரு குரல் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு பின்னால நாங்க நிற்போம். அதனால அவங்களுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கவங்கள பேசுறதுக்கு எனக்கு இப்ப விருப்பம் இல்லை. நேற்று எங்க மாநில தலைவர் அது கேட்கறதே பதில் சொல்லிட்டாரு. நான் சொல்றேன், என்னோட கோரிக்கை என்னன்னா, பெண்கள் எல்லாரும் மிகுந்த பாதிப்புள்ளாகி இன்னைக்கு விளாத்திக்குளத்துல இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு காவல்துறை அதிகாரி கிண்டல் பேசியிருக்கிறார், கேலி பேசியிருக்கிறார். இதே மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி கூட ஒரு அம்மா பேசினாங்க பாருங்க, என்னன்னே அவங்களுக்கு தெரியல. இந்த நாட்டை தமிழ்நாட்டை ஸ்டாலின் ஆண்டு கொண்டு இருக்கிறார். தமிழ்நாட்டுல எதுவுமே ஒழுங்கா நடைபெறல. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு அதை பத்தி கவலைப்படாம ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ரீல்ஸ் விளையாடி கொண்டு இருக்கிறார். ஆக மக்கள் இதை மன்னிக்கவே மாட்டார்கள். அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு தராத ஸ்டாலின் அரசு நிச்சயமாக வீட்டுக்கு 59% போஸ்கோ கேசஸ் அதிகரிச்சிருக்குதுங்க. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா 129% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. ஆனா தண்டனை 10% மக்களுக்கு தான், குற்றவாளிகளுக்கு தான் கிடைத்திருக்கிறது. யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆணவத்தோடு ஸ்டாலின் பணியாற்றுகிறார். அதனால பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்க நாங்க துணை நிற்போம். நிச்சயமா இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அதனால பெண்களின் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்வோம். தொடர்ந்து தமிழகத்துல பாத்தீங்கன்னா மது கஞ்சாவால பல சம்பவங்கள் நடைபெற்று வரதா. அதாவது 8690 கொலைகள் தமிழ்நாட்டுல ஸ்டாலின் வந்த பிறகு நடந்திருக்குதுங்க. இது என்ன பெரிய தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்குதா? பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிற கஞ்சாவை எலி தின்னுடுச்சுன்னு சொல்றாங்க. யார் தின்னா நமக்கு தெரியாது. ஆக தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் இயற்கை உபாதையை கழிக்க போக முடியலன்னா தமிழ்நாட்டுல என்னங்க நடக்குது? உண்மையிலே எனக்கு மனசு வருத்தமா இருக்குது. அதே மாதிரி ஒரு குழந்தை, 14 வயசு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இரவு முழுதும் அந்த காட்டுல இருந்துட்டு 16 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காளே. பெண்கள் இதெல்லாம் கேள்வி கேட்க கூடாதா? 5000 ரூபாய் போட்டுட்டோம், திமிரு. நாங்க 5000 ரூபாய் போட்டுட்டோம், பெண்கள் எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. திமிரில் இருக்கிறது இந்த ஆட்சி. ஆனால் பெண்கள் எல்லாம் திமிர்ந்து எழுந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நீங்க மட்டும் போடல. புதுச்சேரியிலே தான் நாங்க பெண்களுக்காக உதவி செய்திருக்கிறோம். யாரோட பணம்? அதனால இன்று ஸ்டாலின் அரசு இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். 2.0 வராதுங்க. என்று பெண்கள் பாதுகாப்பாக இல்லையோ அப்ப 0 தான் வரும். 2.0 வராது. நிச்சயமாக ஸ்டாலின் வீட்டுக்குத்தான் போவா. அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிட்டு அம்மாவோட ஆட்சி வரும். அதான் அம்மா திருப்பி வருவாங்க, அப்பா வீட்டுக்கு போவாங்க. அனைத்து கட்சி கூட்டம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் நடந்துச்சு. அதுல ஒரு கட்சியை சார்ந்தவர் சொல்றாரு, இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்துல எல்லாம் தொடர்ந்து கொலைகள் அப்படிங்கிறது எலெக்ஷன் நேரத்துல தான் அதிகமா நடக்குது தென் மாவட்டங்கள்ல. இல்ல, இதுல நேற்று கூட தொலைக்காட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இலகுவா சொல்றாரு, நாங்க தான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடமே, அப்புறம் என்னன்னு. குற்றம் செஞ்சுட்டு குற்றவாளி கண்டுபிடிக்க ஒரு நிரந்தர டிஜிபியை போடுறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேக்குற ஸ்டாலின் இதுக்கு பதில் சொல்லட்டும். நிரந்தர டிஜிபியை போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாடு முழுசு குற்றம் கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் என்பது எங்கேனாலும் குழப்பம் ஏற்படுத்துவாங்க. பெண்களை வைத்து அங்கு குழப்பம் ஏற்படுத்துவாங்க. ஆனா பெண்கள் எல்லோரும் அசைந்து கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழ்நாட்டின் மீது அக்கறை வைத்திருக்கார். தூத்துக்குடி ஏர்போர்ட், இவங்கெல்லாம் தமிழுக்கு பெயர் வைக்கிற முதலமைச்சர் சொல்றாரு, குழந்தைகளுக்கு தமிழ்ல பேர் வைக்கணுமா? முதல் இவங்க வீட்டுல யாருக்கும் தமிழ் பேர் இல்லை, அவர் தமிழ் பேர் இல்லை. நாங்க தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கே தமிழ் பேர் வச்சுக்கிட்டு இருக்கோங்க. நீங்க இப்பதான் 5 முறை 6 முறை ஆட்சி செஞ்சு இப்பதான் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தமிழ் பேர் வைங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் விமான நிலையத்துக்கே தமிழ் பேர் வைத்திருக்கிறார். இதுதான் எங்களோட ஆட்சி, அதான் உங்களோட காட்சி. படிப்படியா திமுக குறைக்கப்படுறாங்க. 5 வருஷம் ஆச்சு. ஆனா கடைகள் தான் உயர்த்தப்பட்டது தவிர அதே மாதிரி குற்றங்களும் அதிகரிச்சு. எப்படி பாக்குறீங்க? போதையில்லா பாதை வகுப்போம் என்று முதலமைச்சர் சொல்றார். ஆனா சகோதரி கனிமொழி இதுக்கு பதில் சொல்லணும். 2026 அவங்க ஓட்டு கேட்க வரும்போது அவர் 2-3 விஷயத்திற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். பெண்களுக்கு எதிரான வாக்குறுதிகளை அவங்க எதுவுமே நிறைவேற்றல. 100 ரூபாய் கேஸுக்கு கொடுக்கறேன்னாங்க, அது கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன்னாங்க, குறைக்கல. மதுக்கடைகளை குறைப்பேன்னாங்க, குறைக்கல. ஸ்டாலின் அவர்கள் அவங்க வீட்டு முன்னால கருப்பு கொடியை டாஸ்மாக் குறைப்போம்னாங்க. இன்னைக்கு தமிழக அரசு பாஸ்மார்க் வாங்கி இருக்கிறது என்றால் டாஸ்மாக்ல மட்டும்தான் வாங்கி இருக்காங்க. அதனால இதற்கெல்லாம் பதிலடி 2026 கொடுக்கப்படும். அதாவது
ஒன்றை நான் சொல்லிக்கிறேன் தம்பிங்களா, தங்கைகளா. உலகம் முழுவதும் போரில் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா ஊர்லயும் பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு ஏறிவிட்டது. சில ஊர்ல எல்லாம் 216 ரூபா 315 ரூபா விக்குது. ஆனா இந்தியால கேஸ் விலையை ஏத்தல, மக்கள் மீது சுமத்தல. இன்னைக்கு ஏன் வணிக சிலிண்டர்களுக்கு கட்டுப்பாடு கொடுத்திருக்குன்னா வீட்டுல சிலிண்டர் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக. வணிக சிலிண்டர் அவங்களுக்கு மாற்று வழி கொடுத்திருக்காங்க. நீங்க வேறு எரிசக்தியை பயன்படுத்திக் கொள்ளலாம், வீட்டு மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதனால மோடி அவர்கள் எது செய்தாலும் மக்களுக்காக. போட்டி போடுறீங்களா இல்ல சென்னையில போட்டி போடுறீங்களா? இதெல்லாம் எனது தமிழ் சொந்தங்கள் என்ன சொல்றாங்களோ, என் கட்சியோட தலைமை என்ன சொல்லுதோ அது. இதை கேட்டதுக்கு மதுவிலக்குக்கான வாய்ப்புகள் இருக்குமா? தேர்தல் அறிக்கை மக்களுக்கான தேர்தல் அறிக்கையா இருக்கும், ஒரு வாரத்துல வெளியிடப்படும். நன்றி.